முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானது. நமக்கு இப்போது நிறைய திங்ஸ் டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமில் என்ன சுச்சுவேஷன் இருந்ததோ அந்த மாதிரி மியூசிக் கெட்ஸ் கம்போஸ்ட். நம்மளுக்கு இப்போ சப்ஜெக்ட்ஸ் மாறும், எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நமக்கு தேவைப்படுறது. ஸோ ஐ திங்க் இது டைமுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாட்டு எப்பவுமே பிழைக்கும். அது எவ்வளோ வருடங்களானாலும் அது தாண்டி இருக்கும். அது அப்படி தான். அப்போ சிலது நமக்கு அந்த மனசில் நிற்கிறது அந்த டைமில் அது கரெக்டாக சிங்க் ஆகிருக்கும். அண்ட் இப்போவுமே ஐ திங்க் இப்போத்த ஜெனரேஷன் கூட ஐ திங்க் அவங்க தான் இன்னும் ஓப்பன் ஆகணும் எல்லா மியூசிக்கும் கேட்குறதுக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேவரேட்டிசம்னு ஒன்று பிடிச்சி வச்சுட்டோன்னா நம்ம அதுக்கு வெளியில் எதுவுமே கேட்க மாட்டோம். இதுதான் மியூசிக் நினச்சி இது இப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் மியூசிக் கம்ப்ளீட்டாக வாஸ்ட்டு. நம்மளுக்கு ஒரு இதில் ஒரு கார்டனில் எப்படி எவ்வளோ பலவிதமான பூ இருக்கோ அதனால தான் அந்த ரசனையே நமக்கு வருது. எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் கூட நமக்கு அது ஒரு மொனட்டானி வரும். ஸோ ஓவரால் எல்லா பூவும் எப்படி பியூட்டிஃபுல்லோ அந்த மாதிரி தான் அந்தந்த டைமுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த மாதிரி அது வருது. அவ்வளோதான். அடுத்து நீங்கள் புதுசாக ஒரு இசைப்பாளர் பாடலில் பாடணும்னா எந்த இசைப்பாளரும் தேவை? அதிகமாக எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே ஏஆர் ரஹ்மான் சார். அவர் தான். அப்போது ரஹ்மான் சாருக்கு நிறைய பாடியிருக்கேன். அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் அவருக்கு, அதுக்கப்புறம் இமான், ஜிவி பிரகாஷ், நிறைய பேருக்கு நான் பாடியிருக்கேன் அந்த டைமில். இப்போ மேபி இன்னும் 2 தடவை எனக்கு அனிருத்துக்கு கூட மிஸ் ஆகிடுது நான் இருக்காத போது கூப்பிட்ட அந்த டைமில். ஸோ நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சந்தோஷ் நாராயணன் சார் இருக்கார், அப்புறம் இப்போ அனிருத் இருக்காரு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பாடுறதுக்கு நம்ம ரெடி அண்ட் ஓப்பன். வாய்ப்பு வரும்போது வரட்டும். கல்லூரி மாணவருடைய பார்வை வந்து போதை வசதி இந்த மாதிரி அவங்களுடைய கான்செப்ட் மாறுறதுக்கு என்ன காரணம் சார்? ட்ரக்ஸ் அந்த மாதிரி சொல்கிறீங்களா? அது இந்த காலத்துலலாம் எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது, அவ்வளோதான். இதோட மெயின் ஒரு இதுனா நம்மளுக்கு பேசிக்கலி ஒரு மென்டல் ரெஸ்ட்டே இல்லை. இப்போ நிறைய கான்டென்ட் நமக்கு இப்போ நம்ம வளர்ந்த டைமில் நம்ம எவ்வளோ கான்டென்ட் உள்ளே போகுமோ அதோட 100 மடங்கு 1000 மடங்கு கண்டென்ட் ஜாஸ்தி. மென்டல் ரெஸ்ட்டே இல்லை. அப்போது அவங்க இன்னமும் சோஷியல் மீடியாலேருந்து அதை தவிர அது ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் வாழ்க்கையோட, அதுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணி பாக்கி டைம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸு, ஸ்போர்ட்ஸு, பல விஷயங்கள் அவங்க பிடிச்சதெல்லாம் பண்ணாங்கன்னா ஐ திங்க் இதுக்கெல்லாம் தேவையே இருக்காது. தேவைப்படுறது சார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? கடைசியாக வயசு கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் என்னென்னா ஜாலியாக இருக்கணும். யாருக்கும் நம்ம மனசு புண்படுத்தாமல் என்ன முடியுமோ நம்ம சைட்லேருந்து என்ன முடியுமோ பண்ணணும். அண்டு நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். கம்ப்ளீட்டாக அது உங்கள் சொந்த பொறுப்பு தான் உங்கள் ஹெல்த்து. ஸோ நம்ம அதை கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறதுன்னா இது என்ன சொல்கிறது, வாழ்க்கை ஒரு லைஃப் இருந்தால் தான் உலகம். அப்போ ஃபஸ்ட்டு லைஃப் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கணும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணுங்கள். யார்கிட்டையும் பயப்பட வேண்டாம். ஆனால் இன்னொருத்தரை புண்படுத்தாமல் சந்தோஷமாக இருக்கலாம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.